ஏன் திருமாவளவன் பிஜேபியை எதிர்க்கிறான் அல்லது விமர்சிக்கிறான் என்பதை விட ஏன் திமுக இடதுசாரிகளோடு கைகோர்த்து நிற்கிறான் என்பதற்கு இதுதான் அடிப்படை. சில சில்லறைகள் ஏதோ நாம் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்குமாக அங்கே நிற்கிறோம் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள். அவர்களுக்கு நம்மை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். நம் அரசியலை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். நம்முடைய அரசியல் என்றால் திருமாவளவன் அரசியல் அல்ல, அம்பேத்கர் அரசியல், பெரியார் அரசியல், மார்க்சி அரசியல். அந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு போதிய மூளை வலிமை இல்லை. அதுதான் காரணம். எனவேதான் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அரசியல் ஆதாயம்தான் நோக்கம் என்றால் கூடுதல் அதிகாரம் கிடைக்கிற கூட்டணியில் இடம்பெறுவது என்ன பெரிய வேலையா என்ன? அப்பப்ப மாற்றிக்கொள்ள 2 பக்கம் பேசிக்கிட்டு எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டிருந்தா நிறைய கூடுதல் இடங்களை வாங்கலாம். என்ன அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இங்க பேரத்தை பேச முடியும். நான் எல்லா கதவுகளையும் சாத்திட்டு நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நீங்க எங்கும் போயிடக்கூடாது, எங்க கூடவே நிக்கணும், நாங்க உங்க கூடவே நிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துகிற வேலையை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கூட்டணி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற கூட்டணி.